சரியான இணைகள் எத்தனை என காண்க. சரியான இணைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. குறுகினன், குறுகினன்னா வந்தான்னு அர்த்தம். குறுகினன் அது வந்தான்னு அர்த்தம். இதோட வேர்ச்சொல்கள் கொடுத்துருக்கேன், வேர்ச்சொல் பாடத்திட்டத்தில் இருக்குல்ல. ஸோ இப்போ குறுகினன் எப்படி திரும்ப பிரிக்கலாம்? குறுகு பிளஸ் இன்னு பிளஸ் அன். பகுபத அடிப்படையில் பிரிக்கும் பொழுது பகுதியாக இருக்கிறதான வேர்ச்சொல். இங்கே குறு தானே இருக்கு, அப்போ தப்பு. அப்போ ஒன்று தப்பு. ஸோ குறுகுன்னு வந்திருக்கணும். குறுகு பிளஸ் இன்னு பிளஸ் அண்ணன் உங்களுக்கு இப்போ சேர்க்க தெரியும்னு நினைக்கிறேன். குறுகு என்பது வினைப்பகுதி, இன் என்பது இறந்த கால இடைநிலை, அன் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து இறைஞ்சினான், இறைஞ்சினான் அது வணங்கினான் அர்த்தம். இது கரெக்டு. இறைஞ்சி பிளஸ் இன்னு பிளஸ் ஆன். இங்க இறைஞ்சி தான் பகுதியே, கரெக்டா இருக்கு. புக்கான், புக்கு இது தப்பு. ஸோ புக்கான் எப்படி வரணும்? புகு, புகு தான் புக்குன்னு மாறும். புகு பிளஸ் ஆன், புகு புக்குன்னு மாறி புக்கு, புக்கு பிளஸ் ஆன் புக்கான்னு வரும். சரியா? புக்கான்னா புகுந்தான்னு அர்த்தம். புக்கான்னா புகுந்தான்னு அர்த்தம். இப்போ எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா, இப்போ வந்தான்னு வச்சுங்களேன், வேர் சொன்னது வா, பகுதினது வா. இந்த வா எப்படி மாறிடும்? வான் மாறிடுமா? இத்து எப்படி மாறி? இந்துன்னு மாறிடுமா? அடுத்து வரும், அதை விட்டுருங்க. இப்போ நீங்க வா வேர்ச்சொல் எடுப்பீங்களா, வா வேர்ச்சொல் எடுப்பீங்களா? இதுதானே வேர்ச்சொல் எடுப்பீங்க. அது போலதான் இங்க புகு தான் வேர்ச்சொல் எடுக்கணும், புக்க வேர்ச்சொல்ல எடுக்கக்கூடாது. புரியுதா? அடுத்து பாரு, நோக்கி, நோக்கு பிளஸ் இ எப்படி பிரிக்கணும்? நோக்கு பிளஸ் இ. ஸோ இப்போ இதுதான் நோக்கி. கரெக்டாக இருக்கா? வினை பகுதி கரெக்டாக இருக்கு. ஸோ இந்த இ என்னது குறிக்கும்? நோக்கி சென்றான், வினையச்ச விகுதி. இ என்பது என்ன விகுதி? வினையச்ச விகுதி. தெரிஞ்சுங்க, நோக்கு என்பது வினை பகுதி, இ என்பது வினையச்ச விகுதி. இ என்பது வினையச்ச விகுதி தானே, ஊ இ வினையச்ச விகுதி தானே. அப்போ இது கரெக்டாக இருக்கு, தப்பா இருக்கு. முடுகினன் இது தப்பு. எப்படி வரும்? முடுகு பிளஸ் இன் பிளஸ் அன்னு வரும். ஸோ இப்போ எத்தனை தப்பா இருந்திருக்கு? 2 தப்பா இருக்கு இது வரைக்கும். ஸோ இதுவும் தப்பு. சரியான இணைகள் எத்தனை கணக்கு? 2 தான்.